சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவோட 3வது ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு விஜயும் பேசியிருந்தாரு. பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது சார்? இந்த சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, சின்ன பசங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அந்த சின்ன பசங்க சொல்றத கேட்குற ஒரு கும்பல் இருக்கும்ல, அவங்களுக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ பெரியவங்கலாம் சின்ன பசங்க மேடையில் டான்ஸ் ஆடிச்சுன்னா, சந்தோஷமா ஆஹா பிரமாதமா ஆடுறான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான். ஒரு குழந்தை 3 வயசு இப்பதான் தொடங்கியிருக்கு. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு கைப்புள்ள அது டான்ஸ் ஆடிச்சு. பார்க்கலையா நீங்க அத? டான்ஸ்லாம் ஆடுனாரே. 3ஆம் ஆண்டு தொடக்க விழால வேல்முருகன் பாட்டு பாடுறாரு. ஒரு டான்ஸ் கின்ஸ்லாம் குத்தாட்டம்லாம் போடுறாரு. அவர் ஆசைப்பட்டு கேட்டார் போல. அதனால அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சார். அவருக்கு தெரிஞ்சது அரசியல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது. மலேசியாலயும் போய் டான்ஸ் ஆடினார் பார்த்தீங்களா? ஆடின காலம் பாடின வாயம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுக்கு வந்து விஜய் வந்து மிக பொருத்தம். ஏன்னா அவரால் எந்த காலத்திலும் அரசியல்வாதியாக மாறவே முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் சினிமா விட்டாலும் நீங்க தான் விட மாட்டீங்க அப்படின்னு. இல்ல அது ரீசன் என்னன்னா, ஆமா விட மாட்டாங்க. ஏன்னா நீங்க செய்கையெல்லாம் அப்படித்தானே இருக்கு. நீங்க இன்னும் அரசியல்வாதியா மாறவே இல்லையே. விட்டுட்டேன்னு சொல்லிட்டு மேடையில ஏன் டான்ஸ் ஆடுறீங்க? அப்புறம் மேடையில பேசுற பேச்சு எங்கேயாவது மக்களுக்கான பேச்சா இருக்கா? ஏதாவது ஒரு அரசியல் கருத்தை பேசுற நீங்க, இந்த நாட்டு மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன் வரேன்னு தானே நீங்க வரீங்க. மாற்று சக்தியை தானே வரேன்றீங்க. ஓகே வெல்கம் வரலாம். இதுவரைக்கும் இவர் 2 ஆண்டுகள்ல ஒரு பேசின பேச்சை வந்து நம்ம மொத்தமா தொகுத்தாலும் அதிகபட்சமா போனா 1 மணி நேரம் கூட வராது. மொத்தமா பேசுற பேச்ச 1 மணி நேரம் கூட 1 மணி நேரத்துல அவர் பேசுற பேச்சினோட சாராம்சத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கும். அதுல வேற எதுவும் புதுசா இருக்காது. இப்ப திடீர்னு வந்து அதிமுகவை திட்டுறாரு, ஊழல் சக்தின்னு பேசுறாரு. ஏன் அந்த முடிவு? இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லாம ஊழல் சக்தி தீய சக்தின்னு பேசியிருக்காரு. எதனால இதை மாத்திருக்காங்க சார்? இல்ல மாத்துறது என்னன்னா, இப்ப இவரு அங்க வந்துருவாங்கன்னு எடப்பாடி ரொம்ப காவல் காத்துட்டு இருந்தார் பாவம். பார் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு அவர் பேசி அவருடைய மரியாதையை அவரே இறக்கிக்கிட்டாரு. 4.5 ஆண்டு காலம் அவர் முதல்வரா இருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் முதல்வரா இருந்தார். இந்த நாட்டை ஆண்டவர். இன்னும் செல்வாக்கு என்னன்னே தெரியலையே விஜய்க்கு. விஜய்க்கு இந்த தொகுதியில இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்னு ஏதாவது நிரூபிச்சிருக்காரா? வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. எம்பி தேர்தல் வந்துச்சு, உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்துச்சு, பல விஷயங்கள் நடந்தது. இடைத்தேர்தல் வந்து எங்கேயுமே அவர் போட்டி போடல. ஏன்னா அவருக்கு பயம். அவர் நோக்கம் 26ல நான் இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, டிவிகேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு மக்கள்கிட்ட ஒரு நரேஷனை செட் பண்ணோம்னா நம்ம உடனே நேரா போய் சிஎம் நாற்காலியில உட்காந்துலாம் நினைக்கிறாரு. நான் சிம்பிள் ஒரே வார்த்தைங்க. நீங்க ஒருத்தரை அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு திமுகவை நீங்க தொடர்ந்து திட்டுறீங்க. மக்கள் அந்த திமுகவை தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காங்க ஆட்சியில. மன்னராட்சி நடக்குது, மக்களாட்சி தான் நடக்குது. மக்கள் தானே உட்கார வச்சிருக்காங்க. இந்த திமுகவை மக்கள் புறக்கணித்த காலமும் உண்டு. இப்ப மற்றவர்களை விட, மற்ற கட்சிகளை விட, அதிமுகவோ மற்ற கட்சிகளை விட திமுக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கான சரியான கட்சின்னு சொல்லி தான் எம்பி தேர்தலையும் ஸ்வீப்பா 40 இடங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கூட்டணிக்கு. நம்ம சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு கட்டஞ்சேரி இல்லைன்னு சொன்னாங்க. அவர் ஜோசியம் பார்த்தாங்க. இவருக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. இவர் ராசி இல்லாதவர்னாங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் முதல்வராக வந்து உட்கார்ந்து 4.5 ஆண்டு 5 ஆண்டு முடிக்க போறாரு. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப நம்ம இவர் வரலாறுகளை திருப்பி பார்த்து பேசுறாரு. யாரு? விஜய் வந்து 77 மீண்டும் திரும்புகிறது, எம்ஜிஆர் மீண்டும் நான் யார் தெரியுமா அப்படின்னு இவர் எம்ஜிஆர்னு பிரகடனப்படுத்திக்கிறார். ஆனா எம்ஜிஆர் குறித்து பேசுவதற்கு ஒரு துளி அளவு கூட தகுதி இல்லாத கேவல பிறவிதான் அந்த விஜய். ஏன்னா நான் அப்படி கடுமையா பேசுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க ஒருத்தர் குறித்து பேச வரீங்கன்னா முதல்ல நீங்க சரியா இருக்கீங்கன்னு பார்க்கணும். எம்ஜிஆர் குறித்து என்ன பேசுறாரு? எம்ஜிஆர் எப்படி இருந்தா தெரியுமா? அவர் எப்படி மக்களோட, நீ என்னைக்காவது மக்களோட பழகி இருக்கியா? இப்ப விடுங்க சார், ஷூட்டிங் ஸ்பாட்ல நீ யாரு கூடாது பழகி இருக்கியா? நேரில் அறிந்தவன் நான். பல விஷயங்கள் நான் வெளிப்படையா சொல்ல முடியும். எப்ப ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாலும் தனியா ஒரு ஓரமா யாரோடும் பழக மாட்டார் சார். யாரோட பேச மாட்டார். சிரிச்சு யாராவது பார்த்திருக்கீங்களா? விஜய் சிரிச்சு என்னைக்காவது யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு எந்த மேடைகளாவது முகத்துல மலர்ச்சி இருக்கா? சமீபத்தில் ஒரு செயல் வீரர் கூட்டம், நீங்க இப்படி சொல்றேன்னு நினைக்க வேணாம், துக்க வீட்டுல போனா எல்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்தாங்க. வரிசையில உட்கார்ந்தாலும் அவங்களோட முகங்கள்ல மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தேர்தலோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 69 படம் நடிச்சிட்டு இருக்காரு, சினிமா கெரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டாருனாரு. 70வது படம் நடிச்சிட்டு இருக்காரு விஜய். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப ரிலீஸ் வந்து நம்ம மே மாசம் வரும். மே மாசத்துல ரிலீஸ் தெரியும். ஏன்னா இந்த 69 நின்று போச்சு. என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியல. அதுக்கு பேசவே உங்களால முடியல. இன்னைக்கு வரைக்கும் யாரோ ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காரு. உனக்கு அக்கறை இருந்தா அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றணும்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? இதே நிலைமை தான் சிவகார்த்திகேயன் வந்துச்சு. அந்த பராசக்திக்கு இதே பிரச்சனை தான் வந்துச்சு.
இத்தனைக்கும் அது வந்து நேரடியாக நம்ம தேசிய கட்சிகளை எதிர்க்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஒரு படம். அதை விடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க மிக தெளிவாக பழமொழியே சொல்லுவாங்க, நீங்க வந்து சண்டைக்காரன் காலில் நீங்க சாட்சிக்காரன் காலில் விழுது, சண்டைக்காரன் காலில் விழுந்தா வேலை முடிஞ்சிடும்னு. சென்சார் தான் தீர்மானிக்கிற இடம். அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. நீங்க 1000 சொல்லுங்க, அது பாஜக சொல்லி செய்து அது யார் வந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் சொல்ல தான் செய்யும். உதாரணம் சொல்லட்டுமா? குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் வந்தது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த படம் வந்து நம்ம ராஜீவ்காந்தியோடைய கொலை தொடர்பான ஒரு படம். செல்வமணி தான் இயக்கியிருப்பார், ஆர்கே செல்வமணி. அந்த படம் சென்சார்ல நின்று போச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க, பண்ணல. ரிவைசிங் போச்சு, கிடப்பில போச்சு. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல சார், 1 மாதம் 2 மாதம்லாம் கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. கொத்தி கொதறி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் கிடப்பில இருந்துச்சு அந்த வழக்கு. நீங்க சென்சார் அமைப்பை ஈகோ டச் பண்ணிட்டீங்க. பராசக்தி அதை செய்யல. அவங்க நினைச்சா அவங்களும் கோர்ட்டுக்கு போயிடலாமே, ரிவைசிங் போலான்னு. ஆனா சுதா கோங்கரா இதெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சு மாற்றாக பல விஷயங்களை பண்ணி வச்சதுனால அந்த படம் வெளியில வந்துச்சு. சினிமாவை சினிமாவா பார்த்தா பிரச்சனை இல்லை. நீ சினிமாக்குள்ள அரசியல் சொல்றேன்னு ஏகப்பட்ட இல்லாத விஷயங்களை சொல்லி தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட திணிக்க ட்ரை பண்ணி உன்னை பெரிய ஆபத் பாந்தவ மாதிரி தமிழ்நாட்டை காக்க வந்த பெரிய தலைவர் மாதிரி நினைச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் 350-400 கோடி ரூபா முடங்கி இருக்குன்றீங்க. அந்த தயாரிப்பாளர் உண்மையிலேயே அவர் தயாரிப்பாளராக இருந்திருந்தா, அவர் சொந்த பணமா இருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பாரு விஜய் மேல. ஏன்னா நம்ப வச்சிருந்தாலும் ஏமாத்திட்டாருன்னு. அப்ப அவர் பணம் இல்லை. விஜயோட சொந்த பணத்தையே தன்னுடைய மேலாளராக இருக்கிற என் தம்பி ஜெகதீஷ் இருக்காரு, ஜெகதீஷ் பழனிசாமி, என் தம்பி தான். அவன் மூலமா அவனை கொண்டு தயாரிப்பாளர். அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு யாரும் கேள்வி கேட்க யாருமே இல்லை. மன்னர் பரம்பரையெல்லாம் வரல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என் தம்பி அப்புறம் நானும் அந்த பரம்பரையில தானே வரேன். அவர் எப்படி இணை தயாரிப்பாளர் கொண்டு வந்து யாரும் கேட்கவே இல்லை. எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவர் தான் உலகத்தில் இல்லாத ஒரு போஸ்ட்ல இருக்கார். என்ன போஸ்ட்னா தாவேக்கால இணை பொருளாளர். உலகத்துல எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி. இவ்வளோ கட்சிகள் இருக்கு. நானும் ஒரு அமைப்புல செக்ரட்டரியா இருக்கேன். எல்லா அமைப்புகள்லயும் செக்ரட்டரி இருப்பாங்க, இணை செயலாளர் இருப்பாங்க, 4 பேர் கூட போடுவாங்க. தலைவர் இருப்பாங்க, துணைத் தலைவர் 4 பேர் இருப்பாங்க. பொருளாளர் ஒண்ணுதான் இருக்கும். ஒருத்தர் தான் கையெழுத்து போடுவார். பண வரவுகள் ஆரம்பிச்சு எல்லா வரவு செலவு பார்க்கிறவர் அவர் தான். அந்த பொருளாளருக்கு இணை பொருளாளர் போட்ட உலகமகா உத்தமர்கள் தான் நம்ம விஜய் கட்சி. இவர்கள் தான் ஊழலின் ஊற்றுக்கண்ணுன்னு மற்றவங்களை பேசிட்டு இருக்காங்க. பக்கத்திலே யார் இருக்கா? செங்கோட்டையன் இருக்கார். அவர் எந்த வாஷிங் மிஷின்ல துவைச்சாங்க? அவரை வெள்ளையாயிட்டார். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டே வரலையா? அதிமுக தான் இருந்தார். அவரு போக்குவரத்து துறையில் இருக்கும்போது அவ்வளவு பஞ்சாயத்து, எஜுகேஷன்ல இருக்கும்போது டிராப் அவுட் அப்பதான் ஜாஸ்தி. அவர் எப்படி நேர்மையாளராக மாறிட்டாரு? ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் சில உதாரணங்களை சொல்லும் போது நீ எப்படி எம்ஜிஆர் ஆவ, நீ எல்லாம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி பழைய தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்படிதான் உருட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு. இவரும் அதே டப்பாவை தானே சார் உருட்டுறாரு. நான் என்ன கேட்க வரேன், மக்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட? உண்மையிலேயே நீ இவர் நேர்மையாளராக இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா, நேத்து பட்ஜெட் வந்துச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடி பட்ஜெட் வருது. பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது வழக்கம் போல. எந்தவித அடிப்படை விஷயங்களும் இல்லை. நேர்மையான அரசியல்வாதி எல்லா கட்சியிலும் பேசிட்டாங்க. அது நேர்மை இருக்கோ இல்லையோ, அரசியல் கட்சின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே, லெட்டர் பேட் கட்சி கூட ஒண்ணு அந்த பட்ஜெட்டை புகழ்ந்திருக்கு, இல்ல திட்டிருக்காங்க. செஞ்சாங்களா செய்யலையா? நீ அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்க பாருன்னு வர சொல்ற. என்ன பண்ணிருக்கணும்? நீ இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. இன்றைக்கு வாய் திறந்திருக்காரு. பாஜகன்னு பேசிட்டாரு. பேசினாரா? பேசிட்டாரு. ஆனா பாஜகன்னு என்ன பேசினாரு? யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா பாஜகவை பேசல பாஜகன்னு பேசிட்டாருப்பா எங்காலுன்னுவாங்க. இதை விட மானக்கேடு வேற எதற்கா? பாஜக தலைமையில் கூட்டணின்னு பாஜகவை அப்படியே வந்து வெண்சாமரம் வீசி இருக்காரு. அதிமுக கிடையாது களத்துல. அதிமுக பேர் சொல்லல. இங்க எடப்பாடி என் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை வீம்புக்கு சண்டை கூப்பிடுற. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு படத்துல கிட்னி திருடுற வேலை பார்ப்பான் பாருங்க, அதே மாதிரி வான்னு கூப்பிடுற வேலை தான். நீங்க திமுகவை பவள விழா பாப்பான்னு சொல்றீங்க. 75 வருஷ கட்சியை பவள விழா பாப்பான்றீங்க. நீ தாயா கைப்புள்ள. 2 வயசு ஆயிருக்கு. இப்பதான் 3வது வருஷம். பல்லு கூட முளைச்சிருக்காது உனக்கு. இப்ப நீ கடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு வலிக்காது. எங்களுக்குன்னா நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. நான் இந்த தமிழ்நாட்டு பிரஜை நல்லவர்கள் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். அதனால நீ பண்ணுகிற பரப்புரை, பொய் பரப்புரை, அயோக்கியத்தனமான வாதங்கள், தப்பான தரவுகள், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு எதிராகத்தான் மாறுமே தவிர வேற எந்த விதத்திலும்
அவருக்கு பலன் அளிக்காது. இவர் பேசினார் இல்லையா, அவர் பேசின பேச்சுல அத்தனை சாராம்சங்கள்லயும் திருவள்ளுவர் இருந்ததுன்னா ஒரு குறள் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இதை தாண்டி திமுக தகர டப்பான்றாரு, இன்னும் பழைய துருப்பிடிச்ச கத்தின்றாரு. இதெல்லாம் வந்து இந்த சில்வண்டு பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க செய்யற வேலை. இவங்க தான் வீம்புக்கு ஒரு விஷயத்த செஞ்சு அப்புறம் செருப்படி வாங்குவாங்க. வீட்டில் அடிப்படலைன்னா ஊர்ல உதவாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பழமொழி. அது நடக்கும் விஜய்க்கு. வீட்டை விட்டு வெளியில வான்னு விஜய் தான் சொல்றோம் நம்ம. நீ வெளியில வந்து மக்கள்கிட்ட பேசுன்றோம். இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியில வருவாங்க, நீ வரமாட்ட. அப்ப கூட விஜய் வெளியில வர மாட்டாரு. என்னங்க இது, என்ன அரசியல் இது, என்ன மாதிரியான இது அரசியல் இவர் எடுத்துட்டு போறாரு? என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நான் எல்லா இடங்களையும் பதிவு பண்றது இங்கேயும் பதிவு பண்ணிடுறேன். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறேன். இவர் விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிடிச்ச வியாதி, அரசியல்வாதி இல்ல, தூய சக்தின்னு சொல்றாரு அவர். 2026 திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி மக்கள் சக்தி இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுகிற தகுதி அவருக்கு இருக்கான்னு முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கணும். தூய சக்தினா யாரு? என்ன நீ இந்த மக்களுக்கு இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்கிற? இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு காரியம் நான் இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் ஸ்பான்சர்ல பண்ணிருக்கிற. தூய சக்தின்னு வச்சுக்கோ, உன் பாணிலேயே நம்ம வச்சுப்போம். 69 படம் நடிச்சிருக்காரு சார், ஜனநாயகன் உட்பட. 69 படத்தினுடைய சம்பளம் ஒரிஜினலா எனக்கு இவ்வளவு வந்திருக்கு, அரசுக்கு இவ்வளவு வரி கட்டியிருக்கேன், வெள்ளை அறிக்கை வெளியிட துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா? இருக்காது. ஏன்னா நீங்களே ஃப்ராட் சக்தி தான், மாய சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 15 கோடி ரூபாய் வாங்கின புலி படத்தினுடைய சம்பள அந்த தொகையிலேயே அதை கணக்கு காட்டாமல் வருமானத்தை மறைத்து ஊழல் செய்து 1.5 கோடி ரூபாய் அபராத தண்டனை விதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்ல நின்றுட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆகப்பெரிய ஊழல் சக்தி தான் விஜய். இவர் வந்து தூய சக்தின்னு பேசுவதற்கு தகுதியா இல்ல. நாம சரியா இருக்கணும் சார். இப்ப நான் வந்து இவ்வளவு கடுமையா பேசுறேன்ல, எனக்கு நான் சரியா இருந்தா தான் ஒருத்தரை பத்தி நான் குறை சொல்ல முடியும். நீங்க நான் பேச வேணாம்னு சொல்ல, விஜய் எனக்கு மிகச்சிறந்த நடிகராக பிடிக்கும், அவ்வளவுதான். நடிகரா பார்க்கலாம். ஆனா அவருக்கு எல்லா நடிகர் எல்லாரையும் அரியணையில உட்கார வைக்க முடியாதுல்ல. நம்ம மக்கள் ஆதரவு இருக்கிறதையும் மறுக்க முடியாது இல்ல சார். எப்படி மக்கள் ஆதரவுன்றதை நான் ஏற்கலங்க. நீங்க உங்களுடைய பார்வை, அது நெறியாளர் பார்வை, நான் அதை ஏற்கல. ரசிக குஞ்சுமணியில் ஆதரவு இருக்கு, அதை வேணா ஒத்துக்கிறேன். நான் எங்க போனாலும் வராங்க. இவர்கள் எங்கேயாவது அரசு விதிக்கிற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வராங்களா? அந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவீங்களா? 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்துல கூட அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு இரங்கலோ ஒரு விஷயமோ நடக்கல. அது குறித்து பேசவே இல்லை. அப்ப நீ எப்படி தூய சக்தியா இருப்ப? 41 பேரை கொன்னு இருக்கிய, அந்த கொலைப்பாதகம் இருக்குல்ல, அந்த ஆன்மாக்களுடைய கதறல் நீ எங்க போனாலும் விடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட முதல்வர் வந்து விசில் சவுண்ட் சொல்லுவாருன்னு சொல்றாருல்ல, தூக்கத்துல எழுப்பி தூக்கம் வராது விஜய்க்கு. உண்மையாக நிஜமா சரியான மனிதராக இருந்தா விஜய் தூங்க முடியாது. அதனாலதான் 6 மணிக்கு மேல அவர் எங்கேயும் வெளியே வர மாட்டாருன்னு வேற ஒரு கதை சொல்றாங்க. நம்ம அப்படிலாம் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டோம். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, பர்சனல் அது. எம்ஜிஆரை ஒப்பிடுகிறீர்களே, எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொன்னாரு. திராவிட கொள்கையை கொண்டு போய் சேர்த்தாரு. திமுக கரவேட்டி கட்டிட்டு தான் டான்ஸ் ஆடுவாரு. அம்மையார் ஜெயலலிதா கூட திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடினாங்க. புடவை கட்டியிருப்பாங்க திமுக கரவேட்டி. இதெல்லாம் அவர்கள் அரசியலுக்குள்ளே இருந்து சினிமாக்குள்ளே இருந்தாங்க. இவருடைய 69 திரைப்படங்கள்ல குடி கஞ்சா போதையை தவிர இளைஞர்களை தப்பா வழிநடத்த தவிர வேற என்ன சார் பண்ணிருக்காரு? கதாநாயகி போலீஸ்காரியா இருந்தா பின்னாடி தட்டுவாரு. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல். இதுதான் வந்து நேர்மையான அரசியல். இதுதான் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? டம்ளர்ல 10வது அண்டால கொண்டான்னு கேட்கறது தான் அரசியலா? இல்லதான் மக்களுக்கு நல்லது சொல்லி தரீங்களா? சிறார்களை வைத்து வந்து நீங்க குற்றங்களை செஞ்சிடலான்னு உங்க படத்துல வசனம் வச்சா ஓகே சொல்லுவீங்களா? போதை வஸ்துகளை பயன்படுத்தி தூக்கத்துல எழுப்பி கூட சரக்குலே தான் எந்திரிப்பார். இப்படிதான் கடந்த படம் வரைக்கும் அப்படித்தானே சார் இருக்கு. இங்கேயும் கொலை செய்து மனிதர்களை வெட்டி ரத்தத்தை நக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்தது இல்லை. இப்ப ஜனநாயகம் நின்று போன ஜனநாயகம்ல இதுதான் நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்ற நல்ல செய்திகளா? எந்த அடிப்படையில் எம்ஜிஆரோட ஒத்து போறீங்க நீங்க? எம்ஜிஆர் பேர் சொல்லுறதுக்கு தகுதி இல்லை. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுகவை திருட பாக்குறீங்க பின்னாடி இருந்து. அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பாக்குறீங்க. ஒரு பக்கம் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க பண்றீங்க. அதிமுக இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க சார்? அதிமுக ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் அயோக்கியத்தனமா இருக்கு. இப்பதாங்க ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடிக்கு நம்ம எவ்வளவு முறை சொல்லிருக்கோம். இதே நான் உங்களுடைய ஊடகத்திலே பேசியிருக்கேன். அன்னைக்கே பேசியிருக்கணும் எடப்பாடி. நானும் திமுகவும் தான், எனக்கும் திமுகவும் போட்டின்னு என்னைக்கு விஜய் சொன்னாரோ அன்றே அதிமுக எதிர்வினை ஆற்றி இருந்தால் விஜய் அன்னைக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு வேறு ஒரு களத்துக்குள்ள போயிருக்கலாம். களம்ன்றார இவருக்கு. களம்னா என்னன்னு தெரியுமா?
பனையூர் பங்களாவை தவிர வேற எதுவும் தெரியாது, நீலாங்கரை பங்களாவை தவிர வேற யாரையும் தெரியாது. களம்னா நீ மக்கள்கிட்ட போனோம் சார், மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். இந்த பேச்சுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிக்கலாம்னு எனக்கு தெரியல சார். அவர் பேசும்போது சொன்னாரு, வீட்டுக்குள்ள இருந்து நீங்க ஏன் வெளியில வரலன்னு கேட்டதுக்கு, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்தும் விஜய் வருவாங்கன்றாரு. விஜய்னு யாரை குறிப்பிடுவாங்க தெரியுமா? விஜயை குறிப்பிட மாட்டாங்க, விஜயகாந்தை குறிப்பிடுவாங்க. அப்ப ரகசிய உறவு வச்சிருக்கீங்களா தேமுதிகவோட? இதை யாருமே ஏன் கவனிக்கல? இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு, இங்கேயா 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 முடிவு பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு பதவி வேணும். தேமுதிக ஜெயிக்கணும்னா, கட்சியை காப்பாற்றணும்னா 8 எம்எல்ஏ ஜெயிக்கணும். இல்லைன்னா அந்த கட்சி ஏற்கனவே அங்கீகாரம் போயிருச்சு, சின்னமும் போயிடும். இப்ப அவங்க அந்த நெருக்கடியில் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பேரம் பேசிட்டே இருக்காங்கன்னு முடிவுக்கு வரல. ஆனால் இன்றைக்கு இவர் இந்த வார்த்தையை வெளியிடுறார். அந்த பேச்சை நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள வெளியில வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்களாம் விஜய் அப்படின்னு. சார், இண்டஸ்ட்ரி முழுக்க விஜய்னா விஜயகாந்த் பேர் தான் சார். விஜயை விஜய்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஏன் அது தேமுதிகவோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வெளிப்படுத்துறாரு போல இருக்கு. இவர் கூட்டணி இல்லைன்னு இவர் சொல்லிக்கிறாரு. இல்ல இன்னைக்கு தேமுதிகவோட கூட்டணி வச்சா மட்டும் பெரிய என்ன ரிசல்ட் வந்துட போகுது சார்? அது உங்களுக்கு தெரியுற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது இல்ல, நடக்காதுன்னு தெரியும். நீங்க அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க, நாம தோக்க போறோம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த தோல்வி எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப பொலைட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடந்த செயல்வர் கூட்டத்துல அவருடைய பேச்சு வேகம் குறைஞ்சிருச்சு, ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு மாதிரி பயங்கர கத்துவார் தெரியுமா, அந்த சத்தம் இல்ல. பழைய ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி இல்ல, அது இல்ல. ஏன்னா அவருக்கு உண்மை கள நிலவரம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ரொம்ப வெளிப்படையா நான் பேசணும்னா என்ன சொல்லணும்னா, எத்தனை தலைவர்களை உருவாக்கிட்டார் தேமுதிகல இருந்து, எத்தனை தேமுதிகன்றாரு தாவேக்கால இருந்து எத்தனை பேரை நீங்க அடையாளம் காட்டுங்க. விஜய் இது இன்னார் தான் இந்த வேட்பாளர்னு அடையாளம் பண்ணார்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவரை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 2 வருஷத்துல எத்தனை தலைவர்களை அவர் கட்சி தலைவர்களை உருவாக்கி இருக்காரு. உதவாக்கிற உருப்படாத ஒரு வெறுப்பரசியல் பேசுகிற ஆதவ அர்ஜுனா, ஊர்புற எல்லா கட்சியிலும் போய் சுத்தி வந்த கேரக்டர், பணம் மாமனார் பணத்தை வச்சு உடம்ப வளர்க்குற கேரக்டர். இவரை தான் நீ அடையாளப்படுத்தினா ஓட்டு போடாம போடுறவங்க கூட போட மாட்டான். புஷி ஆனந்த், அவர் நம்மூர் ஆளே கிடையாது. அவர் பாண்டிச்சேரி பூர்வீகமாக கொண்டவர். இங்க வந்துட்டார், ஆனா ஓட்டர் ஐடிலாம் மாத்திட்டார், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அவர் அந்த ஊர்லயே மதிக்க மாட்டாங்க. அந்த ஊர் போலீஸ் எஸ்பி என்ன பண்ணாங்கன்னு நம்மள எல்லாருமே பார்த்தோம். புரியுதுங்களா? செங்கோட்டையன் பரிதாபத்துக்குரியவர், 50 வருஷம் ஒரு ஆளுமையா ஒரு கட்சியில இருந்துட்டு இப்ப போய் சில்வண்டு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சால்வ போட கூட அவருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. கீழே சால்வ போடுறாரு இன்னைக்கு கூட்டத்துல. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல புஷி ஆனந்துக்கு ஒரு சால்வை போட்டு தனக்குத்தானே சால்வ போட்டுக்கிட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா? இதுதான் அவர் லட்சணம். கோபி செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனே ஜெயிக்க போறது இல்ல, டெபாசிட் வாங்க வரேன்னு சந்தேகம். ஏன்னா அவர் இதுவரை ஜெயித்ததெல்லாம் ரெட்டலையை காரணம் காட்டி தான். ரெட்டலை தான் வெற்றி கொடுத்துருக்கு அவருக்கு. இன்றைக்கு அங்க களம் மாறி போச்சு. இல்ல அவங்க தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விசில்ன்ற ஒரு சின்னம் புதுசா கொடுக்குறாங்க, 1 மணி நேரத்துல உலகம் ஃபுல்லா போய் ரீச் ஆயிடுச்சு. உண்மைதான். இந்த ஒரு சின்னம் இருந்தாலே போதும், விஜய்ன்ற பேருக்கு யாரை நிக்க வச்சாலும் ஓட்டு விழும்னு சொல்றாங்க. விசில் சின்னத்துல ஏற்கனவே இங்க நின்னவங்க எல்லாம் உண்டுங்க. பிரகாஷ்ராஜ், மயில்சாமி. பிரகாஷ்ராஜ் நின்னாரு, மயில்சாமி நின்னாரு, தமிழறிமணி நின்னாரு. அவர் கட்சி சார்பா பல பேரை போட்டாரு. விசிலுக்கு என்ன லட்சணம்னு ஏற்கனவே தெரியும். நீங்க சின்னம் ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்றது விஷயம் இல்லை. இப்ப திருமாவளவனுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் அவர் போய் நின்று போராடி ஜெயிக்கிறாங்கல்ல. சின்னம் பிரச்சனை இல்லை, யார் நிக்கிறாங்க, யார் ஆள் யாருன்னு பார்ப்பாங்க. இப்ப விஜய் ஒரு இடத்த தொகுதியில் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், விஜய் நிற்கிற தொகுதியிலேயே விஜய் பேர்ல எத்தனை பேர் மனு போட போறான் பாருங்க. விசில் சின்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ சின்னங்களை கொடுப்பாங்க. நகரங்கள்ல தான் விஜய் இருக்காரு. விஜய் நகரங்கள்ல தான் தெரியும், கிராமங்கள்ல தெரியாது. விஜய் நடிகரா தான் தெரியும், அரசியல்வாதியா தெரியாது. இல்ல இன்னைக்கு அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் சொல்றாங்க, ஆனா எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன்றாரு. சார், நீங்க ரசிகர் மனநிலை, அதுதான் நான் திரும்பி சொல்றேன், ரசிகர் மனநிலையே இருக்கீங்க, இன்னும் நடிகராவே இருக்கீங்க, அரசியல்வாதியா மாறல. நடிகரா எல்லா வீட்லயும் இருப்பாங்க சார், எல்லா வீட்லயும் நடிகர் இருப்பாங்க. திமுக ஓட்ட திமுக காரன் தான் போடுவான், அதிமுக ரெட்டலைக்கு போடுறோம் ரெட்டலைக்கு தான் போடுவான், சீமான் கட்சியில இருக்கிற சீமானுக்கு தான் ஓட்டு போவாங்க, பாஜக தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம். தாமரையில இருக்கிறவங்க யாரும் விஜய் ரசிகரா இருக்க மாட்டாங்களா? அக்கா தமிழிசை கூட விஜய் ரசிகர் தான், ஓட்டு போட்டுருவாங்களா விசிலுக்கு? தாமரைக்கு தானே போடுவாங்க. அல்லது தாமரை யாரோடு கூட்டணி வைக்கிறது அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இயல்பாவே நடக்கிற விஷயம் சார். இங்க டிசைடிங் ஃபேக்டர்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஒரு 5 to 10% ஓட்டு இருக்குல்ல,
இந்த வாக்குகளை பிரிக்கிற வேலையை தான் அவர் வந்து விஜய் செய்வதற்கு அவர்கிட்ட அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து தான் திமுக கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 30-35 இடங்கள்ல அதிமுக தோல்விக்கு காரணம் ஒரு பக்கம் டிடிவி தினகரன், இன்னொரு பக்கம் அந்த உள்ளடி வேலைகள். இதுல தான் அவங்களுக்கு ஓட்டு 2000-3000 ஓட்டு 1500 ஓட்டுல தோத்தாங்க. இது வரலாறு. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல களத்துல இருக்கிற ஆட்களுடைய செல்வாக்கு, மக்கள் திமுக மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அது எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதனால நான் இப்படி சொல்றதுனால ஏதோ திமுக பரப்புரை நான் பண்ண வரல. அதிமுக ஒன்றாக இணைந்திருந்தால், ஒன்றாகன்னு நான் எதை சொல்ல வரேன்னா, ஒரே அதிமுகவாக எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, கேசி பழனிசாமி இப்படின்னு அதிமுக வந்து பிரிந்து போனவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தால் உண்மையிலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தி கடுமையான போட்டி இருக்கும். இல்லை என்றாலும் ரெட்டலைக்கும் உதயசூரன் தான் போட்டி இருக்கும். இந்த சில்வண்டு பயலுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு கிடையாது. சும்மா அங்கங்க குறுக்க மறுக்க பிரேக் இல்லாம ஓட்டிக்கலாம். இந்த கிராமங்களில் ஓட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பிரேக் இல்ல சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டி திரியலாம். அதனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் குப்பையில போடுறதுக்கு சமம். அவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும் குப்பை கூட நான் சொல்ல முடியாது. அது கூட இப்ப வந்து குப்பையை ரீசைக்கிளிங் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதை விட வேற ஏதாவது வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போடுறதுக்கான சமம் தான் இவருடைய வாக்குகள்லாம். ஏன்னா இந்த வாக்கால் பலன் இல்ல. ஜெயிக்கிறவங்களுக்கு போடலாம் சார் வாக்கு, கேள்வி கேட்கறவங்களுக்கு போடலாம் வாக்கு, எதிர்கேள்வி கேட்கறவங்களுக்கு. அந்த வகையில சீமான் கூட பரவாயில்லன்ற நான். அவர் வந்து அவருக்கு சித்தாந்தம் வேற, அவருடைய கொள்கை வேற, அவர் கோட்பாடு வேற, ஏதோ ஒரு கன்றாவி. ஆனாலும் அவர் தன்னுடைய கொள்கையில அந்த விஷயத்துல பொய் சொன்னாலும் பொருத்தமா 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஒரே நிலைப்பாட்டில் இருக்கார். என்ன வேணா சொல்லுங்க, அவரை கவலையே பட மாட்டார். ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர் அறிவிக்கிறாரு, தேர்தலில் நிக்கிறாரு, தன்னை வளர்த்துக்கிறார், தன் செல்வாக்கை உயர்த்துக்கிறார், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் ஏறிடுது. அதிகமா சினிமாவில் ஒரு பெருசா சம்பாதிக்கல. 2 படம் 3 படம் தான் நடிச்சிருக்காரு, 2 படம் தான் இயக்கியிருக்காரு, 2-3 படம் தான் இயக்கியிருக்காரு. அவருக்கு வேற எந்த விதத்திலும் அவருக்கு பலன் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு அரசியல் சக்தியாக நின்றார். 8% ஓட்டு வச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, பேசுறத கரெக்டா பேசிட்டே வர்றார். ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கார். இவர்கிட்ட அப்படி இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் கொள்கை என்னன்னே தெரியாது. கொள்கை தலைவர் 5 பேரை சொல்லியிருக்காரு. அந்த 5 பேர் குறித்து இன்னைக்கு ஏதாவது பேசினாரா? ஆனா எம்ஜிஆர் பேசுறாரு. காமராஜர் ரெஃபரன்ஸ் லைட், காமராஜரை தொடரார். காமராஜரை தோக்கடிச்சிட்டீங்க. காமராஜர் அளவுக்கு நீ யோகியமா? காமராஜர் அளவுக்கு யோகியமா சார்? உண்மையில சொல்லணும்னா காமராஜர் ஆட்சி காலத்துல பல்வேறு இடர்பாடுகள் நடந்துச்சு சார். அதெல்லாம் பேசணும் தனி விஷயம். அது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எல்லாமே செஞ்சிட முடியாது. அதனாலதான் கடந்த செயல்வெளி கூட்டத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு விஜய். என்னன்னா, ஊழலை ஒழிப்பேன்றீங்க, உடனே வந்த உடனே பண்ணிட முடியுமான்னு தெரியல, பட் ஆனா ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பம் இது அப்படின்னு சொன்னாரா? அப்ப நீ யாரு? 10-11 தானே. யாரை ஏமாத்த பாக்குற? இந்த 3ஆம் ஆண்டு அந்த ரசிகர்களுக்கு ஒன்னா சந்தோஷமா இருக்கும். அவர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி, விசில் அடிக்கிற மாதிரி, கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே தவிர மக்களுக்கான எந்த தகவலையும் அவர் சொல்லல. அரசியல் நாகரிகம் இல்லாம பேசியிருக்காரு. நாகரிக அரசியல் குறித்து என்னன்னே தெரியல. அது என்ன தெரியுமா நாகரிக அரசியல்னா? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் நான். எச் ராஜா சமீபத்தில் ஒரு மேடையில மயங்கி விடுறாரு. முதல்ல ஓடி போனாலும் அவரை அதிகமாக எதிர்க்கிற காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஓடுறாங்க. ஒரு பெண்மணி ஓடுறாங்க, ஒரு மருத்துவர் ஓடுறாரு, இஸ்லாமிய மருத்துவர் ஓடுறாரு. இவங்கெல்லாம் ஓடி போய் தான் அவரை முதலுதவி எடுத்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றாங்க. நீங்க நேரா காருக்கு கொண்டு போயிடாதீங்க, ஹாஸ்பிட்டல் போறேன்னு டிலே பண்ணாதீங்க. அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லக்கூடிய 1 ஹவருக்குள்ள அவரை நீங்க வந்து இமீடியட்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. சார் இதுதான் சார் ஆரோக்கியமான அரசியலும், நேர்மையான அரசியலும், ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகளும். 1000 கருத்து முரண் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனா நம்ம பேசுகிறது வெறுப்பு அரசியலா இருக்கக்கூடாது. ஆனா வெறுப்பு அரசியலையே தன் வாழ்நாள்ல மொத்தமா பயன்படுத்தினவர் எச் ராஜா. அவருக்கே அங்க அரசியல் பாடம் எடுத்திருக்காங்க காங்கிரஸை சேர்ந்தவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும். மறுக்க முடியுமா? இதுதான் உண்மை. இந்த கலை யதார்த்தத்தை விஜய் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு தான் அவருடைய அந்த பேச்சுல உண்மைகள் வெளியில வரும். இன்னைக்கு பூரா பொய்யும் பித்தலாட்டமும் தான். உலகத்திலே எங்கேயுமே நடக்காது சார். ஒண்ணு, பேட்டி எடுத்தவரை பேட்டி எடுத்து வெளியிடுத்துகிற விஷயம் எதுவுமே எங்கேயுமே நடக்காது. ஆனா அந்த சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் விஜய் தான். நான்லாம் பிரிண்ட் மீடியால வேலை பார்த்தவன். விஷுவல் இருக்காது. நம்ம பெரிய பிரபலங்கள் சந்திக்கிறோம், நம்ம பேசுவோம், அவங்க பேசுவாங்க, நம்ம நோட் பண்ணிட்டு வந்து பேப்பர்ல எழுதி கொடுப்போம். அது மறுநாள் பேப்பர்ல பிரிண்ட் ஆகும், அல்லது 2 நாள் கழிச்சு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு ஊடகங்கள்ல இருக்கிற விஷயங்கள்ல நீங்க டெக்னாலஜியை வச்சுதான் நாங்க போறோம். அறத பலசுல இருக்கிறீங்களப்பா, களம் மாறி போச்சு சொன்னாரா விஜய்? டெக்னாலஜி என்ன பண்ண போறீங்க? ஊர் முழுக்க உங்களுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு ஆபாச அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தடுக்க துப்பு இருக்கா? விஜய் குறித்து தவறாகவோ அல்லது விஜய் குறித்து எதிர்கருத்து பேசுகிற யார்
பேச்சின் கீழேயும் அவர்கள் அவர்கள் போடுகிற அந்த கருத்துக்கள் எவ்வளவு அபத்தமான கருத்து, ஆபாசமான கருத்தா இருக்கு. சிவகார்த்திகேயன் குழந்தைய கேவலப்படுத்தலையா? அவளை கண்டிக்கிற துப்பு இருக்கா? பேசுகிற ஏதாவது இருக்கா? இதுதான் வெறுப்பு அரசியல். இந்த அரசியலை விஜய் மாற்றிக்கொள்ளாத வரை விஜய்க்கு இந்த பனையூர் பங்களா மட்டும்தான் செஞ்சார்ஜ் கோட்டையாக இருக்கும். உண்மையில களத்துக்குள்ள அவர் இல்ல, களத்துக்கு வரவும் இல்லை. கனவில் முதல்வராக இருக்கிறார். கடைசி வரை அப்படித்தான் இருக்கு. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு விருதுகளை அறிவிச்சாங்க. அந்த விருதுகள் கொடுத்த பட்டியலில் நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க இன்னைக்கு. முக்கியமாக இப்போ டானாக்காரன் படத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதில் MS பாஸ்கர் போன்றவர்கள் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒப்பீட்டு அளவில் அவங்களோட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ண போஸ் வெங்கட்டுக்கு கொடுக்குறாங்க. 2-3 படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கான பின்னணியும் சொல்கிறாங்க எல்லாரும். அவர் திமுகவில் இருக்காரு. இது தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நீங்க திமுக அரசாங்கம்னு நம்ம சொல்றதை தாண்டி எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இந்த விருதுகள்ன்றது மாநில அரசுடைய விருதுகள். நான் இதை தேசிய விருதே அப்படிதான் சொல்லுவேன். நம்ம நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்கல்ல, அதுவே லாபி தான் சார். திறமைக்கெல்லாம் மரியாதை போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, போயிருச்சு திறமைக்கான மரியாதை. இங்க லாபி பண்ணணும், கரெக்டா இருக்கணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு முறை கருப்பர் கேடி கருப்பு துறைன்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் அதே ஜானர்ல வேற ஒரு படம், அது பேரு பங்காரமா ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு படம். இது ரெண்டுமே என்ன சொல்ல வந்துச்சுன்னா, அந்த கதையினுடைய நாட் தலைக்கூத்தல் பத்தி. அதாவது வயதானவர்கள், முடியாதவங்க, அவங்கள வச்சு வீட்டில் பார்த்துக்க முடியலன்னா அவர்களுக்கு நல்ல குளிப்பாட்டி அவர்களை இளநீ கொடுத்து அவங்க கருணை கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தலைக்கூத்தல்னு ஒரு காலத்துல கிராமங்கள்ல இருந்துச்சு. அதை மையப்படுத்தி இது 2 படமும் பேசிச்சு. ஒரு படத்தை ஒரு பெண் இயக்குனர் எடுத்திருந்தாங்க, இன்னொருத்த வேறு ஒருத்தர் எடுத்திருந்தார். அதுல அதாவது நான் சொல்றேன், இந்த கருப்பு துறையை விட மிக மோசமாக ஒரு ப்ராப்பரான படமா இல்லாத அந்த படத்துக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு. கருப்பு துறை கொடுக்கல. ஏன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. இதெல்லாம் உதாரணம் நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க தேசிய விருதுகளா இருந்தாலும் மாநில விருதுகளா இருந்தாலும் மாநில அரசோடு இணக்கமாக இருக்கிற எல்லாருக்கும் விருதுகள் வழங்கப்படுறது வழக்கம். நீங்க இந்த விருதை பெருசா நினைக்கிறாங்கல்ல, அதை விட மக்கள் விருது கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். மக்கள் உங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்களா? உங்க படத்தை ஓட வச்சிருக்காங்களா? வெற்றி பெற வச்சிருக்காங்களா? நீங்க போட்ட காசை விட சம்பாரிச்சிட்டீங்களா? இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுக்குற விருது. இந்த விருது தான் நிதர்சனமான உண்மையான விருது. இதுதான் உங்களை காலத்துக்கும் காப்பாற்றும். நீங்க அரசு விருதை நம்பி போனீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி போங்க, போய் கட்சியில் சேர்ந்துருங்க, பிரபகண்டா பண்ணுங்க. இன்னொரு படமும் அதே லிஸ்ட்ல சொல்றாங்க சார், சண்டைக்காரின்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. மாதேஷ்னு ஒரு டைரக்டர் இயக்குனது, விமல் நடிச்சிருந்தாரு. அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலை, அதுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. என்ன நடைமுறை சார்? இப்படியெல்லாம் கொடுப்பாங்களா? இல்லை அந்த படத்துக்கு எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க? பேரே சண்டைக்காரி இல்லை, சண்டை போட்டு தானே ஆகணும். இதில் எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். இது முழுக்க இந்த விருதுகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விருதுகளை நான் நம்புறதும் கிடையாது. இது முழுக்க வழங்கப்படுகிற விருதுகள் இல்லை, வாங்கப்படுகிற விருதுகள். இது கொடுக்கப்படுகிற விருதுகள், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சா, இப்போ ஜெயச்சந்திரனுக்கு பிடிச்சா கொடுக்கலாம் விருது, தப்பே கிடையாது. சிறந்த நெறியாளர்னு கொடுத்துட்டு போகிறோம், இதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் நீங்கள் நெறியாளரா இல்லையான்னு உங்களை பார்த்துட்டு இருக்க உலகம் முழுக்க பார்க்குறாங்க பாருங்க, அவங்க கொடுக்குற விருது தான் உங்களுக்கான மரியாதை. இதை தான் திரும்பி முதல்ல சொன்ன அதே பதில் தான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் யாருக்கு இப்போ அவர் அந்த படத்தில் மாதேஷ் என்னவா இருக்காரு, இயக்குனராக இருக்காரு, அவர் திமுக அரசோட இணக்கமாக இருக்காரா என்ன நமக்கு தெரியாது, இருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் கொடுத்தாங்க? அந்த படம் வந்ததுனானே தெரியல, ஆனால் லிஸ்ட்ல இருக்கு. இப்படி எத்தனையோ படங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சார். அதனால அதை நீங்க தேர்தல் நெருங்குது, நான் இந்த விருதுகள்லாம் ஆண்டுக்கு ஆண்டு கொடுத்தாங்கன்னா இந்த தொல்லையே வராது. இந்த வருஷம் அந்த படம் வருதா, அட்லீஸ்ட் ஒரு ஆண்டுக்கு கேப்பாவது கொடுக்கணும். இப்ப கடந்த ஆண்டு 25 ஆண்டு விருதை இப்ப கொடுத்துடணும், இந்த ஆண்டு விருதை அடுத்த ஆண்டு வரும்போது கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு இடமளிக்காம இருக்க முடியும். இப்ப 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து 18ல ஆரம்பிச்சு 23 வரைக்கும் கொடுக்குறாங்க, 22 வரைக்கும். என்ன கணக்குல கொடுக்குறாங்க? அதே டானாக்காரன்ல நம்ம தம்பி விக்ரம் பிரபுக்கு விருது கொடுத்துருக்காங்க, சிறந்த நடிகருக்கான விருது. அதை வாங்க தகுதி இருக்கு, அவருக்கு உழைச்சிருக்காரு, கடுமையா உழைச்சிருக்காரு. ஆனா அதே இடத்துல போஸ் வெங்கட்டுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா ஒரு கேள்வி வருது. நமக்கு நல்ல நண்பர் தான் அவரு, ஆனா அந்த கேள்விக்கு இடையில அவர் மாட்டிக்கிறாருல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் திமுகவுடைய பேச்சாளராக இருக்காரு, திமுகல நெருக்கமா இருக்காரு, அமைச்சர்களோட நெருக்கமா இருக்காரு, உதயநிதியோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. திறமை இருந்தா கூட இந்த பேச்சு இந்த மாதிரி நெருக்கம் இருந்தா அப்படி ஒரு பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த களத்துக்குள்ள இருந்து நம்ம இல்லாம இருந்து விருதுகள் நமக்கு வழங்கப்பட்டா நாம அதை பெற்றுக்கொண்டால் அது ஆரோக்கியம். இப்ப போஸ் வெங்கட் எனக்கு விருது கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க அறிவிக்கிறாங்க, வாங்குறாரு. இங்க எல்லா இடங்களிலும் இது நடக்குங்க. நீங்க கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்திலையும்
அவங்களுக்கு வேண்டிய பல பேருக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்கள்லாம் வெளியில வரவே இல்லை. அப்படிலாம் விருதுகள்லாம் இருக்கு. நம்ம பட்டியல்லாம் போட்டோம்னா அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம வந்து மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி வரும். ஆக இந்த விருதுகள்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம், மக்களால் கொண்டாடப்படுகிற படங்கள், மக்கள் கொடுக்கிற விருதுகள் தான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மையான விருதுகள். வெளிநாட்டுல எல்லாம் போய் அவார்டு வாங்குறாங்க. பெரும்பாலும் நிறைய படங்கள் இப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுது. அங்கெல்லாம் முன்னாடி திறமைக்கும் தகுதிக்கும் மரியாதை இருந்துச்சு. இப்ப அதுவும் வாங்கப்படுகிற விருதுகளா மாறி போச்சு. ஆனானப்பட்ட ஆஸ்காரே படம் கட்டி ஒரு ஒரு பிரிவு இருக்கு. கட்டணம் செலுத்தி ஒரு பிரிவுல போய் நீங்க வந்து போட்டி போடலாம். அங்க ஒரு லாபி பண்ணி ஒரு 2 வருஷம் அங்க உட்கார்ந்து, 1 வருஷம் அங்க உட்கார்ந்து, அங்க இருக்கிற எல்லா ஜூரியும் நீங்க வந்து அவங்கள போய் நீங்க பார்த்து பேசி, அவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணி, உங்களுடைய விஷயங்கள்லாம் புரிய வச்சு, இன்னும் பல வேலைகள் செய்து நீங்க விருதுகள் வாங்கலாம். அதுக்கு உதாரணங்கள் நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா ஆஸ்கார் வாங்கிட்டா சினிமாவே ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறாங்க. அவரை விட அந்த ஆஸ்கார் அது ஒரு அமைப்பு சார் அது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பல அமைப்புகள் மாதிரி அது ஒரு அமைப்பு அவ்வளவுதான். அத ஒரு பெரிய லெவல் விருதாக மாத்திட்டாங்க. அதனால இந்த விருதுகள்ல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல. அதனால நீங்க கேட்ட கேள்வி மக்கள் ஏத்துக்கிட்டா நானும் ஏத்துப்பேன். அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி.